ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தமிழ் சினிமா கலைஞர்களை கௌரவிக்கிற விதமா ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆண்டினுடைய சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், நடிகைகள், பாடலாசிரியர் இப்படின்ட்டு நிறைய விருதுகள் வழங்குறது. அது கவர்மெண்ட் சார்பாகவும் சரி, தனியார் சார்பாகவும் நிறைய விருதுகள் வழங்கப்படுறது வழக்கம். அது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் தமிழக அரசாலையும் அந்த வருடம் சிறந்து விளங்கின படம், நடிகர் இதெல்லாம் செலக்ட் பண்ணி விருதுகள் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக அதை கொஞ்சம் கிடப்பில் போட்டிருந்தாங்க. அதை இப்போ நேற்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 2016ஆம் ஆண்டுலேருந்து 2022ஆம் ஆண்டு வரைக்கும் வெளியான படங்களில் எது சிறந்த திரைப்படம் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டுக்கும் தனித்தனியாக கேட்டகிரி தனித்தனியாக பிரித்து அவங்க அந்த விருதுகளை அறிவிச்சிருந்தாங்க, யார் யார் வாங்க போகிறாங்க அப்படின்றத. அதில் நிறைய பேருடைய பேர் இருந்தது. நிறைய பேர் வந்து பரவாயில்ல, எங்கள் படத்துக்குலாம் விருது கிடைச்சதுக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு பலருமே நன்றி சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பாக நடிகர் தனுஷ் வடச்சென்னை படத்துக்காக அவங்களுக்கு விருது அறிவிச்சுக்கும் போது அவர் சந்தோஷமாக போட்டிருந்தார். இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் போட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த விருது இப்போ சர்ச்சைக்கும் உள்ளாகி இருக்குது. அது என்ன அப்படின்றத நாம் போக போக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யார் யார் விருது வாங்கியிருக்கா அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். தமிழ்நாடு மாநில அரசினுடைய சிறந்த நடிகைகளுக்கான விருது இந்த 7 வருஷம், அதாவது 2016லேருந்து 2022 வரைக்கும் யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். 2016ஆம் ஆண்டு பாம்பு சட்டை திரைப்படத்துக்காக கீர்த்தி சுரேஷ் சிறந்த நடிகைக்கான விருது வாங்கியிருக்காங்க. 2017ஆம் ஆண்டு நடிகை நயன்தாரா அறம் திரைப்படத்திற்காக அந்த ஒரு விருது வாங்கியிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு செக்கச்சிவந்த வானம் திரைப்படத்துக்காக நடிகை ஜோதியாவுக்கு அந்த விருது அறிவிச்சிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு நடிகை மஞ்சு வாரியருக்கு அசுரன் படத்துக்காக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2020ஆம் ஆண்டு சூரரை போற்று திரைப்படத்துக்காக நடிகை அபர்ணா பாலமுரளிக்கு அந்த விருது அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2021 லிஜோமோல் ஜோஸ் ஜெய்பீம் படத்தில் நடித்ததுக்காக அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருது அறிவிச்சிருக்காங்க. 2022 நடிகை சாய் பல்லவி கார்கி திரைப்படத்துக்காக அவங்களுக்கு இந்த விருதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ நடிகைகள் இந்த 7 பேர். சிறந்த நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு நடிகர் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான புரியாத புதிர் திரைப்படத்துக்காக அவருக்கு சிறந்த நடிகர் விருது அறிவிச்சிருக்காங்க. 2017 ஹச்சனோத் இயக்கத்தில் வெளியான தீரன் அதிகாரம் 1 திரைப்படத்துக்காக நடிகர் கார்த்திக்கு அந்த சிறந்த நடிகருக்கான விருதை 2017ஆம் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. 2018 வடச்சென்னை திரைப்படத்துக்காக நடிகர் தனுஷ்கும், 2019ஆம் ஆண்டு ஒத்த செருப்பு திரைப்படத்துக்காக நடிகர் பார்த்திபனுக்கும், 2020ஆம் ஆண்டு சூரரை போற்று திரைப்படத்துக்காக நடிகர் சூர்யாவுக்கும், 2021ஆம் ஆண்டு சார்பட்டா திரைப்படத்துக்காக நடிகர் ஆர்யாவுக்கும், 2022 டானகாரன் திரைப்படத்துக்காக நடிகர் விக்ரம் பாபுக்கும் அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த 7 வருஷமும் சிறந்த இயக்குநர்களுக்கான பட்டியலில் அவங்க அறிவிச்சிருந்த லிஸ்ட் படி பார்த்தோம் அப்படின்னா 2016ஆம் ஆண்டு மாநகரம் திரைப்படத்துக்காக லோகேஷ் கனகராஜுக்கும், 2017ஆம் ஆண்டு விக்ரம் வேதா திரைப்படத்துக்காக புஷ்கர் காயத்ரிக்கும், 2018ஆம் ஆண்டு பரியரும் பெருமாள் திரைப்படத்துக்காக மாரி செல்வராஜுக்கும், 2019ஆம் ஆண்டு ஒத்த செருப்பு திரைப்படத்துக்காக பார்த்திபனுக்கும், 2020ஆம் ஆண்டு சூரரை போற்று திரைப்படத்துக்காக சுதா கொங்கராக்கும், 2021ஆம் ஆண்டு ஜெய் பீம் திரைப்படத்துக்காக ஞானவேல் அவர்களுக்கும், 2022 கார்கி திரைப்படத்துக்காக கௌதம் ராமச்சந்திரன் இவங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விருதுகள், பாடகர், நடனம் அப்படின்ட்டு எல்லா கேட்டகரியிலையும் இவங்க இந்த விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த விருதுகள் மீது இப்போ விமர்சனமும் வைக்கப்படுது. இது ஒரு சர்ச்சைக்குள்ளாகவும் ஆயிருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கான விருதுகளை மொத்தமாக அவங்க அறிவிச்சப்ப இதுன்னா இவங்க வந்து டக்குன்னு எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்படின்றதுக்காண்டி கொடுக்குறாங்களா, இல்லை உண்மையாகவே இவங்க டேலண்ட்டை ஃபில்டர் பண்ணி தான் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு சர்ச்சையும் இதுக்குள்ளே இதாச்சு. குறிப்பாக இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்கள்லேயே தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனரான சுரேஷ் காமாட்சி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார். 2019க்கு வந்து நிறைய படங்களுக்கு நீங்கள் அவார்டு கொடுத்துருக்கீங்க, என்னுடைய படத்துக்குமே நீங்கள் ஒரு படத்துக்கு அவார்டு கொடுத்துருந்தீங்க, அதுக்கு ரொம்பவும் நன்றி. இந்த 2016லேருந்து இந்த 2022ஆம் ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கான விருதுகள் கொடுக்கணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருந்திருக்கும், மிகப்பெரிய டைம் தேவைப்பட்டிருக்கும். டக்குன்னு இதை கொடுத்துருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் எப்படி சில நல்ல படங்கள் அவங்க கண்ணில் படாமல் போச்சு. இயக்குனர் சுரேஷ் காமாட்சி சொன்ன மாதிரியே மிக அவசரம் படத்துக்கு ஏன் ஒரு கூட கிடைக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே வந்துச்சு. அதே மாதிரி இயக்குனர் கௌதமராஜ் அவர்கள் தன்னுடைய முகநூல் பதிவில் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராட்சசி திரைப்படத்தை விட கோமாளி திரைப்படமும் பொன்மகள் வந்தால் திரைப்படம் தான் சிறந்த படமாக இருந்துச்சா, தமிழ்நாடு திரைப்பட விருதுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சர்காஸ்டிக்காக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இவர் ராட்சசி மற்றும் கழுவேர்த்தி மூக்கன் போன்ற படங்களை டைரக்ட் பண்ணவர். அதே மாதிரி இயக்குனர் பாரஞ்சித் அவர்களும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது இப்போ மிக வைரலாக போயிட்டுருக்கு. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் அறிவித்துள்ள இந்த சூழலில் உங்களிடம் ஒரு கேள்வி. தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் அரசு மற்றும் தனியார் விருது அமைப்புகள்
உண்மையாகவே நேர்மையாக செயல்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இயக்குனர் கோபி நயினார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சிறந்த இயக்குனருக்கான விருதை எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நானே சந்தேகப்பட்டிருப்பேன். உலகம் முழுவதும் முதலாளித்துவத்தை பல்வேறு ஆதிக்கத்தை ஆதரிக்கும் அரசு தன்னுடைய சொந்த நாட்டில் தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுற ஒடுக்கப்பட்ட மக்களை இருவேறு பிரிவுகளாக பிரிக்கும். உரிமை கோருபவர்களை தன் அமைப்புக்கும் அரசுக்கும் எதிரானவர்களாகவும், தன்னிடம் சமரசமாகிறவர்களை அவ்வப்போது பரிசுகள் கொடுத்து மகிழ்வித்து போராடுபவர்களுக்கு எதிராக மிக ரகசியமாக அணிப்படுத்தும். இப்போது தமிழ்நாட்டில் அது நடக்கிறது அப்படின்னு கோபி நயினார் ஒரு பதிவில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விருது வழங்கினது இப்போ ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக இப்போ போயிட்டுருக்கு. குறிப்பாக இயக்குனர் பாரஞ்சித் பதிவு போட்ட பிறகு பலருமே சொல்கிற ஒரு கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, 2016ஆம் ஆண்டு கபாலி திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு, 2018 காலா திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 2 திரைப்படத்துக்கும் நிறைய இடங்களில் விருதுகள்லாம் கிடச்சிது. ஆனால் ஏன் தமிழ்நாடு அரசு இந்த 2 திரைப்படங்களுக்கும் விருதுகள் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அப்போ இந்த விருது வழங்குவதிலும் ஒரு அரசியல் இருக்கா? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, மாரி செல்வராஜ் படங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் விருதுகள் கொடுக்குறீங்க, ஆனால் பாரஞ்சித் படங்களுக்கு ஏன் கொடுக்கல? பரியரும் பெருமாளுக்கும் விருதுகள் கிடைச்சிருக்கு, கர்ணன் படத்துக்கும் கிடைச்சிருக்கு. பாரஞ்சித் படத்தை மட்டும் ஏன் நீங்கள் இது பண்ணுறீங்க? சார்பட்டாக்கு ஒரு விருது கொடுத்துருக்கீங்க, பட் ஓகே. ஆனால் காலாவும் கபாலியும் ரொம்ப முக்கியமான திரைப்படம். தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை, அதுவும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான நடிகரை வச்சு பேசின படத்துக்கு ஏன் விருதுகள் கிடைக்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் பாரஞ்சித்துடைய ரசிகர்கள் எழுப்புறதை நாம கவனிக்க முடிஞ்சது. அதே மாதிரி 2018ஆம் ஆண்டு சிறந்த பின்னணி பாடகி அப்படின்ற ஒரு விருதை கனா படத்தில் சிவகார்த்திகனுடைய மகளான ஆராதனா பாடியிருப்பாங்க. வாயாடி பெத்த பிள்ளைன்னு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸ் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டுக்கு அவங்களுக்கு சிறந்த பின்னணி பாடகி அப்படின்ற விருது கொடுத்துருக்காங்க. இது பலரையுமே ஆச்சரியப்படுத்துச்சு. ஏன்னா அந்த வருஷம் அவ்வளோ பாடல்கள் வந்திருக்கு, பல திறமையாளர்கள், பல பெண்கள் வந்து பாடியிருக்காங்க. சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது எதுக்கு ஆராதனாக்கு கொடுத்துருக்காங்க? வேறு யாருமே இல்லையா? ஓகே, ஆராதனா மேலே நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அவங்க நல்லா தான் பாடியிருந்தாங்க, அது அவங்க கொடுத்துருக்க விஷயத்த சரியாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அவார்டு, ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்ற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெண்கள் பாடியிருக்காங்க, பல பாடல்கள் வெளியாகிருந்திருக்கு, அதெல்லாம் விட்டு ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே பலரும் இங்கே முன்வைக்கிறத நாம் கவனிக்க முடிஞ்சது. இப்படி ஒரு பக்கம் இந்த விருதுகள் மீது விமர்சனங்களும் சர்ச்சைகளும் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விருது வாங்கின பலருமே தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த 7 வருஷத்துக்கான விருதுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.